காரியங்கள் கல்லு போல மன அழுத்தம் காணப்பட்டு கொண்டிருக்கும். என் வாழ்க்கையில இருந்து கொண்டிருந்தது. 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு பெரிய அரசியல்வாதியின் தம்பி தூண்டி விட்டு ஒரு போலீஸ்காரன் வந்து எனக்கு விரோதமாக இதே தேசத்துல செயல்பட்டு, நான் இயேசுவை பத்தி மட்டும்தான் சொன்னேன், வேற எதுவும் செய்யல. செயல்படும் பொழுது என் அம்மாவை அசிங்கமான வார்த்தைகளை நான் கோவப்படணும்னு சொல்லிட்டு செயல்பட்டான். அதன் நிமித்தம் என் மனசுல அந்த வேதனை இருந்து கொண்டே இருந்தது. அந்த கல், அந்த தடை முன்னேற முடியாதபடி அவனை மன்னிக்கவே மாட்டேன். என் அம்மாட்ட கூட சொன்னேன், அம்மா யார வேணாலும் மன்னிப்பேன், ஆனா அவனை மட்டும், நான் அந்த போலீஸ்காரனை மட்டும் மன்னிக்கவே மாட்டேமா. அவன் பேசின வார்த்தை அப்படிப்பட்டது. ஒரு டைம் பேசுறதா பரவாயில்ல, வேலுக்குனே 3 டைம் அவன் அந்த அதிகாரத்தை கொண்டு பேசினான். அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு இருக்கும் பொழுது என் அம்மா எனக்கு சொன்னாங்க, நீ அடுத்து முன்னேற வேண்டும் என்றால் அந்த கல்லாகிய அந்த மன்னிக்காத தன்மை, அந்த போலீஸ்காரனை நீ மன்னி, தன்னால தேவன் உன்னை உயர்த்துவார் என்று சொன்னார்கள். அதன் பின்புதான் அந்த போலீஸ்காரனை நான் மன்னிச்சேன். அவன் செஞ்சது தப்பு தான் ஆண்டவரே, அவன் நான் யாருன்னு தெரியாம பேசிட்டான். மற்ற ஒண்ணுக்கும் உதவாத மனிதர்களின் துர்க்கிரியைகளை கேட்டுக்கொண்டு செயல்பட்டான். அவனை நான் மன்னிக்கிற ஆண்டவரே சொன்ன பிறகுதான் என்னை தேவன் உயர்த்த ஆரம்பிச்சான். எங்கெல்லாம் அவமானப்பட்டனோ, எங்கெல்லாம் வெட்கப்பட்டு இருந்தனோ, எந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாதுன்னு இருந்தனோ, அதே தேசத்துல தேவன் என் தலையை நிமிர பண்ணான். அந்த தடையாகி அந்த மன்னிக்காத கல் என் வாழ்க்கையை விட்டு என்னைக்கு மாறிச்சோ அன்னையில இருந்து நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஹல்லேலூயா.